ஹரே கிருஷ்ணா. ஓம் நமோ பகவத்தே வாசுதேவாய. நாராயணம் நமஸ்கிருத்யம் நரம் சைவ நரோத்தமம் தேவீம் சரஸ்வதீம் யாசம் ததோ ஜெயம் உதீரயேத். நஷ்டப்பிராயேஷு அபத்ரேஷு நித்யம் பாகவத சேவையாம் பகவதி உத்தமஸ்லோகே பக்திர்பவதி நைஷ்டகி முகம் கரோதி வாச்சாலம் பங்கும் லங்காய தேகிரிம் யத்கிருபா தமகம் வந்தே ஸ்ரீகுரும் தீனதாரிணம் பரமானந்த மாதவம் ஸ்ரீ சைத்தன்ய ஈஸ்வரம். ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் 8 அத்தியாயம் 3 கஜேந்திரனின் சரணாகதி பிரார்த்தனை என்னும் தலைப்பில் பதம் 32. சோ அந்த சரசி உருபலேன கிரஹீத ஆர்த்தோ திருஷ்ட்வா கிருத்மதி ஹரிம் க உபாத சக்ரம் உச்சிக்ஷ்ப்ய சாம்புஜகரம் கிரம் ஆக கிருச்ரான் நாராயண அகில குரோ பகவன் நமஸ்தே. வேர்ட் பை வேர்ட் மீனிங். அது கஜேந்திரன் அந்த சரசி நீரில் உருபலேன பெரும் பலத்துடன் கிரஹீத முதலையால் கவ்வி கொள்ளப்பட்டிருந்த ஆர்த்த மேலும் மிகவும் துன்புற்ற திருஷ்டுவா கண்டதும் கிருத்மதி கருடன் மீது ஹரிம் பகவான் கே ஆகாயத்தில் உபாத்த சக்கரம் அவரது சக்கரத்தை செலுத்தினார். உத்சிக்ஷ்பிய உயர்த்தி அம்புஜகரம் தாமரைப்பூவுடன் கூடிய அதன் தும்பிக்கையை கிரமாக வார்த்தைகளை உச்சரித்தது. கிருச்ராத் அதன் ஆபத்தான நிலையின் காரணத்தால் மிகுந்த சிரமத்துடன் நாராயணா எம்பெருமானே, நாராயணா அகில குரு அகிலத்தின் இறைவனே, பகவன் பரமபுருஷ பகவானே நமஸ்தே, எனது பணிவான வணக்கங்களை நான் தங்களுக்கு சமர்ப்பிக்கிறேன். டிரான்ஸ்லேஷன். கஜேந்திரன் முதலையால் நீரினுள் பலவந்தமாக கைப்பற்றப்பட்டு கடும் வேதனை அடைந்தது. ஆனால் தமது சக்கரத்தை ஏந்தியவாறு நாராயணர் கருடன் மீது அமர்ந்து ஆகாயத்தில் வந்து கொண்டிருப்பதைக் கண்டதும் உடனே அந்த கஜேந்திரன் ஒரு தாமரை பூவை தனது தும்பிக்கையால் பற்றி எடுத்து வேதனையான சூழ்நிலையின் காரணத்தால் பெரும் கஷ்டத்துடன் பின்வரும் வார்த்தைகளை அது உச்சரித்தது. எம்பெருமானே, நாராயணா அகிலத்தின் எஜமானரே, பரமபுருஷ பகவானே, தங்களுக்கு எனது பணிவான வணக்கங்களை நான் சமர்ப்பிக்கிறேன் என்று கூறியது. பர்பட் பை ஸ்ரீல பிரபுபாத். ஜெய் ஸ்ரீல பிரபுபாத். யானைகளின் அரசன் பகவானை காண ஆவலுடன் காத்திருந்தது. ஆகாயத்தில் பகவான் வந்து கொண்டிருப்பதைக் கண்டதும் பெரும் வேதனையுடனும் தீனமான குரலுடனும் பகவானை வணங்கியது. பக்தனொருவன் ஒரு ஆபத்தான நிலையை ஆபத்தாக கருதுவதில்லை. ஏனெனில் அத்தகைய ஆபத்தான ஒரு சூழ்நிலையில் பகவானிடம் மிகவும் பரவசமான நிலையில் அவனால் மிகவும் சிரத்தையுடன் வேண்டிக் கொள்ள முடியும். இவ்வாறாக பக்தனொருவன் ஆபத்தை ஒரு நல்ல சந்தர்ப்பமாக கருதுகிறான். தத்தே அனுகம்பாம் சூக்ஷமீக்ஷமான பக்தனொருவன் பெரும் ஆபத்தில் இருக்கும்போது அந்த ஆபத்தை அவன் பகவானின் பெரும் கருணையாக காண்கிறான். ஏனெனில் பகவானை மனப்பூர்வமாகவும் மாறாத கவனத்துடனும் நினைப்பதற்கு அது ஒரு நல்ல வாய்ப்பாகும். தத்தே அனுகம்பாம் சூஷமீக்ஷமான புஞ்சசான ஏவாத்ம கிருதம் விபாகம் என்று ஸ்ரீமத் பாகவதம் 10வது ஸ்கந்தம் 4ஆம் அத்தியாயம் 8வது பதம் கூறுகிறது. பகவான் தமது பக்தன் அத்தகைய ஒரு ஆபத்தான நிலையில் சரிந்து விழுவதை தடுக்காததற்காக அந்த பக்தன் பகவான் மீது குற்றம் சுமத்த மாட்டான். மாறாக அத்தகைய ஆபத்தான சூழ்நிலையை தனது கடந்த கால தீவினை பயனாக எண்ணி பகவானிடம் பிரார்த்தனை செய்வதற்குரிய ஒரு சந்தர்ப்பமாக அதை ஏற்றுக்கொண்டு அத்தகைய வாய்ப்பை வழங்கியதற்காக பகவானுக்கு நன்றி கூறுகிறான். இந்த முறையில் பக்தனொருவன் வாழும்போது அவனுடைய முக்தி அவன் பரமபதத்தை சென்றடைவது உறுதி செய்யப்படுகிறது. இந்த உண்மையை நம்மால் கஜேந்திரனின் உதாரணத்தில் காண முடியும். மிகவும் ஆவலுடன் அது பகவானிடம் வேண்டியது. அதன் பலனாக பரமபதத்தை அடையும் வாய்ப்பை அது உடனே பெற்றது. ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் 8 அத்தியாயம் 3 கஜேந்திரனின் சரணாகதி பிரார்த்தனை என்னும் தலைப்பில் பதம் 32 ஸ்ரீல பக்திவேதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை இத்துடன் நிறைவடைந்தது. ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீல குருதேவ்க்கு ஜெய். ஸ்ரீல பிரபுபாதுக்கு ஜெய். ஹரி போல்.